இங்க ஒரு அக்கா சோகமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா வந்த ரெண்டு திருடங்க அந்த அக்காவோட போனை பிடிக்கிட்டு ஓடுறாங்க. அப்படி அவங்க ஓடும்போது இந்த அக்கா அவங்க பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து என்கிட்ட பணம் இருக்கு இதையும் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ரெண்டு பேத்துல ஒருத்தர் இன்னைக்கு நல்ல வசமா ஒருத்தி சிக்கிக்கிட்டா நான் போய் பணத்தை பிடிக்கிட்டு வரேன்னு சொல்றாரு. அதுக்கு பக்கத்துல இருந்த நபரும் இல்ல இந்த மாதிரிலாம் யாரும் பணத்தை தர மாட்டாங்க இவ ஏதோ நமக்கு குளிப்பறிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அதை கேட்காம அவரோட ஃப்ரெண்டு அந்த அக்கா கிட்ட போயிட்டு பணத்தை பிடிங்கிட்டு ஓடி வந்துடுறாருங்க. ஆனா அந்த அக்கா எதையோ பறி கொடுத்த மாதிரி ரொம்பவே சோகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இத பார்த்த அந்த திருட்டு பயலுகளும் அந்த அக்காவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அக்காவும் ரொம்பவே புத்தி பாதிச்ச மாதிரி ரோட்ட கூட பார்க்காம அதை கிராஸ் பண்ண பாக்குறாங்க. ஆப்போசிட்ல கார் வேகமா வருது. நல்ல நேரத்துல இந்த ரெண்டு நபர்களும் போயிட்டு அந்த அக்காவை காப்பாத்திட்டாங்க. அந்த அக்காவும் நான் சாக போலான்னு இருந்தேன் என்ன ஏன்டா காப்பாத்துனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நபரும் நீ இப்படி போய் செத்துட்ட அப்படின்னா உன் போனை நாங்க தான் வச்சிருக்கோம் போலீஸ் எங்களை தான் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு ரொம்பவே பயத்துல அந்த போனையும் பர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்காத அந்த அக்கா அவங்கள்ட்ட இருக்க நகை எல்லாத்தையுமே அந்த அண்ணங்கள்ட்ட கழட்டி கொடுக்குறாங்க. என்ன ஃபாலோ பண்ணாதீங்க என்னை சாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஏன் சாக போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்குன்னு என் உயிரா இருந்தது என்னோட கணவர் மட்டும்தான். அவர் ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு அப்படிங்கறத கேட்டு நான் மனசுடைஞ்சு போயிட்டேன். அதனாலதான் நானும் சாக போலாம் அப்படின்னு முடிவு எடுத்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த திருடங்க உன்கிட்ட இப்பயே இவ்வளவு காசு இருக்கே அப்ப உன் வீட்டுல நிறைய இருக்கும்ல அப்ப அதை வந்து எங்கள்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த அக்காவும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல இருக்க எல்லா நகையும் பணத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த திருடனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா அந்த திருடனுங்க சொல்றாங்க ஏமா இந்த மாதிரி இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு நீ போய் சாவலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறியே இது நியாயமா? சாவறதுக்கு பல காரணம் இருக்கலாம் ஆனா வாழ்றதுக்கு ஒரே காரணம் தான் அது வாழணும் அப்படிங்கிற காரணம் அப்படின்னு சொல்லி அந்த அக்காவுக்கு புத்திமதி சொல்லிட்டு போறாங்க. இந்த அக்காவோட லைஃப் நீங்களும் காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.